Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல Dove ஷாம்பூவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Dove ஷாம்பூவை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஷாம்பூவை நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி Dove ஷாம்பூவோட ரிவ்யூ நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ என்கிட்ட ஏதாவது பர்சனலாக நீங்கள் டவுட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், Dove ஷாம்பூவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நான் வந்துட்டு ட்ரைனஸ் கேர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாங்குறப்போ உங்கள் ஹேர் வந்து எந்த மாதிரி டைப் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெட்டர் பேக்கெட்டில் இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனஸ் கேர்லாம் வந்து கிடைக்காது. டெய்லி ஷைன் அப்படிங்கிறதான் கிடைக்கும். பெரும்பாலான கடைகளில் வந்துட்டு அதுதான் ஈஸியாக கிடைக்கும். கொஞ்சம் தேடி அலைஞ்சு வாங்கினீங்க அப்படின்னா வேறு ஃப்ளேவர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் டெய்லி ஷைன் தான் வந்து கிடைக்கும். அதுவே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் நீங்கள் பாட்டிலுக்கு வந்து போங்க. இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா தாராளமாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்குவீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இனிமேல் நல்ல ஆஃபர்ஸோடு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த ஷாம்போட ப்ரைஸ் வந்து பார்க்கலாம். ஷாம்போட ப்ரைஸ் வந்து 110 rupees, 180 ml வந்து 110 rupees. ஸோ வந்து இது வந்து வர்த்தான குவான்டிட்டி தான். எனக்கு தெரிஞ்ச எல்லா ஷாம்பூஸுமே வந்து இதே ரேட்டில் தான் வருது. ஸோ அஃபோர்டபுள் தான். நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட வாங்கலாம். இது வந்து செகண்ட் சைஸ்ன்னு நினைக்கிறேன். நான் வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சைஸாக இருந்தது. இதுக்கு கீழே ஒரு குட்டி பாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. லிட்டு வந்து நல்லா டைட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கூட லீக் ப்ரூஃப் தான். ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போது இந்த ஷாம்பூவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஷாம்பூவில் பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் கேர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5 times வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்மூத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது உண்மை தான். 5 times ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் வந்து நார்மலாக இருக்கிறத விட இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து நல்லாவே சாஃப்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட இந்த ஷாம்பூவை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த ஷாம்பூவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இந்த ஷாம்பூ பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம ஹேரை வந்து சாஃப்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. கூடவே இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃப்ரிஸினஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிஷனரே தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். ஷாம்பூவே ரொம்ப போதுமானதாக இருக்குது. ஸோ அதையும் மீறி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதோட டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக ஹேரில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா சோடியம் லரீட் சல்ஃபேட் வந்து இருக்குது. பட் வந்து பேரபென்ஸ் வந்து இல்லை. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சோடியம் லரீட் சல்ஃபேட் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ஷாம்பூலையுமே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சல்ஃபேட்ஸ் இல்லாத ஷாம்பூஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹெர்பல் ஷாம்பூஸ் தான் நீங்கள் போகணும். நிறையா பிராண்டட் ஷாம்பூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சல்ஃபேட் ஷாம்பூஸுடைய வீரியத்தை கம்மி பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் வந்து ஐகார்ட்லேயும் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்த ஷாம்பூ யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு அதோடைய கெமிக்கல்ஸ் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாம்பூ பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஷாம்பூவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியான கண்டென்ட் இருந்தாலே போதும். நீங்கள் நிறைய எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் ஆகும். ஏன்னா கொஞ்சமாக போட்டாலே நிறைய நுர வருது. ஸோ அதனால் கம்மியான குவான்டிட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. தலையில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கீங்க, இல்லாட்டி ஏதாவது ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ஸ்மெல் கொடுக்குது. அதனால் உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்து உங்கள் தலையில் அப்படியே இருக்கும். ஸோ ஸ்மெல் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ரைட் சாய்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் நான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து டெய்லியும் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு வாரத்துக்கு 3 நாளைக்கு வாஷ் பண்ணுவேன், 2 நாளைக்கு வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும்.
எனக்கு இந்த ஷாம்பூவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஷாம்பூஸ் எல்லாமே ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கேல்பில் பார்த்தீங்கன்னா பொடுகு இருக்கிற மாதிரி இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே நம்ம அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பட் அந்த கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஷாம்பூவில் சுத்தமாக கிடையாது. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறப்போ ஸ்கேல்ப் வந்து ரொம்பவே க்ளீனாக இருந்தது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ வந்து டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா என்னோடய ஹேருக்கு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து அவ்வளோக்கா இல்லை. டேண்ட்ரஃப் ஒரு 20% தான் இருக்கும். அது நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஸோ வந்து இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேல்ப் வந்து ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. ஆனால் நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஷாம்பூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா டேண்ட்ரஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷாம்பூ வந்து ரொம்பவே நல்லா க்ளீன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு லைட்டாக டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஹெவி டேண்ட்ரஃப்க்கு சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. நீங்கள் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமனாக லேடிஸ்க்கு பிடிக்காத ஒரே விஷயம் சிக் எடுக்கிறது தான். கொஞ்சம் முடியை ஃப்ரீயாக விட்டுட்டு வெளியே போயிட்டு வந்தோன்னு வைங்களேன், முடி ஃபுல்லாக சிக்காயிடும். 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு சிக் எடுத்ததுக்கப்புறமா நம்ம முடியை பார்த்தீங்கன்னா நார் மாதிரி ஆயிருங்க. எவ்வளோ பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த பிரச்சனை இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணதுலேருந்து கிடையாது. சிக்கே விழுகிறதுலே நான் சொல்ல மாட்டேன். சிக்கு வந்து இருக்குது, பட் ஆனால் அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஈஸியாக வந்து வந்துடுது. அதே சமயம் முடி கொட்டுறதும் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸஸாக சிக்கு விடுக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஷாம்பூ வந்து நீங்கள் போகலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த ஷாம்பூ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ரிவ்யூக்காக தான் வாங்கினேன், பட் அது கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த ஷாம்பூவை சூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க பேக்கெட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாட்டில்ஸ்க்கு போங்க. இந்த ரிவ்யூவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வரும். ஸோ இந்த ஷாம்பூவை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்காத 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு ஸ்மெல் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 2வது விஷயம் சல்ஃபேட்டு. எல்லா ஷாம்பூலேயுமே வந்து சல்ஃபேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் சிலர் இருப்பாங்க, எந்த ஷாம்பூ யூஸ் பண்ணுறதுன்னு கிளியரான ஒரு ஐடியாவே இல்லை, என்னோடய முடியும் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, என்னோடய ஹேருக்கு ஏற்ற மாதிரியான ஷாம்பூ எதுன்னு எனக்கு செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. நம்ம முடிக்கு ஏற்ற மாதிரியான ஷாம்பூ எது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகான்லேயும் இருக்குது. வேணும்னா போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லா ஷாம்புமே நீ போட்டு ரிவ்யூ பண்ணுறியா, வேலை பாருன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி வீடியோவை பார்த்ததுக்கு. இந்த இடத்துல ஒரு தெளிவான பதில் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்த எல்லா பியூட்டி டிப்ஸ், எல்லா ப்ராடக்ட் ரிவ்யூஸும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படிங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமையே ஸ்மெல் நல்லா இருக்குது, முடி சாஃப்டாக இருக்குன்னு எப்படிங்க நான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறேன். இதை வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதுனால எனக்கு எந்த வித பெனிஃபிட்டும் கிடையாது. இன்னும் ஃப்ராக்காக சொல்லணும்னா எனக்கு எந்த வித வருமானமும் கிடையாதுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிருக்கு. 1 வாரம் தான் ஆயிருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து நிறைய நான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம பண்ணக்கூடிய வீடியோவுக்கு டவ் மாதிரி, கிளினிக் ப்ளஸ் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து நம்மளுக்கு வருமானம் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பே இல்லைங்க. இன்ஃபேக்ட் நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கிறதே அவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து எதுக்கு ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ வந்து பண்ணுறேன். இன்னொரு விஷயம், எல்லா ஷாம்புவுமே நீ யூஸ் பண்ணியிருக்கியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னங்க இருக்குது, ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஷாம்பு பிடிச்சா அது யூஸ் பண்ணுவீங்க, பிடிக்கலன்னா அதை விட்டுட்டு வேறு கண்டினியூ பண்ணுவீங்க. இதில் என்னங்க இருக்குது? அதே மாதிரி இவ்வளோ ஷாம்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னங்க இருக்குது, நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். எதுக்கு இப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. ஹானஸ்டான ரிவ்யூ தானே நான் சொல்கிறேன். எதுவுமே நான் வந்து ஃபேக்காக நான் சொல்லலையே. அதே மாதிரி எல்லா ஷாம்புவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள் தான் எல்லா வீடியோலையுமே நான் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு இந்த கமெண்ட்டுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இன்னும் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். வீடியோக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.